வேறு எதுவும் தானே நினச்சிங்க. ஓகே, எல்லாருக்குமே குட் ஈவினிங் அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஏதாவது சேனலுக்கு யாராவது புதுசாக கண்டிப்பாக சாமி பூஜை பண்ணிக்கிட்டு மணி அடிச்சுட்ருக்காங்க. ஓகே, சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கங்குவா படத்தின் சிசில் டீசர் ஒன்று இப்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதை பார்த்து அந்த பிரமிப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு 90 நிமிடங்கள் ஆகிவிட்டன. ஓகே, ஸோ அந்த டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கங்குவா டீசர்னு ஒன்று விட்டாங்க. இந்த சிசில் டீசர்லாம் எதுக்குன்னு தெரில. அதை பார்த்துட்டு படத்தோட ஹைப்பு ஏறி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டீசருமே ஓகே தான். அதில் அந்த டீசரை விட அந்த கலர் கிரேடிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு மகா மட்டமாக இருந்தது. இதில் டீசரே மட்டமாக இருக்குது. ஏன்னா சும்மா விடணுங்கிறதுக்காக விட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு 4-5 மாஸ் எலமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி அதோட நீங்கள் சொன்ன கலர் கிரேடிங்கை நாங்கள் திருத்திட்டோம்டா அந்த ஆடி புருஷ் மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் இன்றைக்கி டீசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா டிவியில் போடுற ப்ரோமோ மாதிரி தான். எதுப்பா அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சூர்யா மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. எல்லாமே அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர அந்த சூர்யா தான். இதில் புலி முதல்ல சொல்கிறது இதில் கடைசியில் அவரே ஒன்று சிங்கம் மாதிரிலாம் இருக்கிறாரு. இப்படி தான் இருந்தது பார்க்கும்போது. ஓகே, இந்த படம் 36 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. 3D வேறு. 3Dயில் பல அடி விழ போகுது. படம் தீபாவளி ரிலீஸாக எப்போ ரிலீஸுன்னு தெரியல. இதில் அவரோட அடுத்த படம் வேறு ட்ராப்புன்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த டீசர்லாம் சும்மா ஒரு கண்வித்தைத்தனம் தான். படம் பாருங்கள், ஒரு நல்லா இல்லாத ஒரு மைண்ட் செட்லேயே உள்ளே போய் அங்கே போய் பரவாயில்லப்பா நல்லா எடுத்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு தாட் வர வைக்கிறதுக்காக தான் இந்த கிமிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இப்படி தான் எடுத்திருக்கோன்னு படம் எடுத்துட்டிங்கன்னா தயவுசெய்து ப்ளீஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கங்குவா படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த சிசில் அப்டேட் இந்த டீசரை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன மாதிரி தான் இருந்தீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கதரெல்லாம் பதிவிட்டு போகணும். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அடுத்து நம்ம குமார் வீடியோ ஒன்று இருக்குது. அந்த சும்மா ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். அதையும் நான் உங்களுக்கு